வணக்கம் நண்பர்களே. திரு விஜய்க்கு திரு ரஜினி போட்டியா? திரு ரஜினியுடைய படத்தையோ பெயரையோ யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் பின்னணி என்ன? அரசியல் இருக்கும் இல்ல. திரு விஜய் மேல எந்த பொறாமையும் இல்லை அப்படின்னு ரஜினி பேட்டி கொடுத்தாரு. ஆனா பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்னு பலவிதமான தகவல்கள் வந்துட்டே இருக்கு. இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில ராகவா லாரன்ஸ் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது போய் சேரலாமா அப்படின்னு ராகவா லாரன்ஸ் நினைச்சதாகவும், அவங்க அம்மா போயிடாதப்பா அப்படின்னு சொன்னதாகவும், இப்போ விஜய் கட்சிக்கு போகலாமா அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு கிரீன் சிக்னல் காட்டிட்டதாகவும் ராகவா லாரன்ஸ் பேட்டி கொடுத்திருக்கிறாரு, கருத்து வெளியிட்டிருக்கிறாரு. இதுல என்ன தெரியுது? விஜய் பெட்டர் அப்படின்னு தெரியுதா? அந்த மாதிரி சொன்னா எப்படி? இதுல என்ன முக்கியமான அரசியல் அப்படின்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில ஒருவேளை ராகவா லாரன்ஸ் போட்டியிட்டாரு அப்படின்னா, அதுல திரு விஜயுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. அதே சமயம் திரு ரஜினிகாந்தை சார்ந்தவர்களும் அவருக்கு ஆதரவாக ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்தோடைய மிக தீவிர தொண்டரே வந்துட்டாரு அப்படின்னு பொதுமக்களுக்கு காட்டக்கூடிய சூழல் ஏற்படும். அதுல நல்ல உத்தி வகுத்து தாவேகா வெற்றி பெற்றுருச்சு. முக்கியமாக திரு விஜய் இதுல மிக நுணுக்கமான அரசியலை செஞ்சிருக்கிறாரு. ராகவா லாரன்ஸ் பல நல்ல சமூக பணிகளை செஞ்சுட்டு வர்றாரு. அதனால தன்னோட அவர் இருக்கணும் அப்படின்னு திரு விஜய் நினைச்சிருக்கலாம். ஆனா அதே சமயம் அவர் ரஜினியுடைய திரு ராகவா லாரன்ஸ் ரஜினியுடைய மிகப்பெரிய தொண்டர், மிக முக்கியமான தொண்டர், ஒரு ஆர்டன் ஃபேன். அப்படி இருக்கும்போது அவரையே தூக்கிட்டாரு அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களையும் தூக்கிடுவாரோ அப்படிங்கிற நிலைமை இருக்குல்ல. சரி, தூக்கிட்டு போங்க. ஆனா கூட போகும்போது ரஜினி சார் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் சொல்றத ரஜினி தரப்பு நிச்சயமா விரும்பாது. திரு ரஜினிகாந்த் விரும்பவே மாட்டார். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலையுடைய தனி கட்சி என்ட்ரி. அதுல அவரு ரஜினி பத்தி சொல்லிட்டு இருந்தார். அவர் கூட கட்சிக்கு போறதா இருந்துச்சு, ஆனா போகல அப்படின்னு. இனி வரும் காலத்தில் ஏதோ அண்ணாமலை பின்னால் ரஜினி இருக்கிறாரு, அவர் தான் இயக்குறாரு, அண்ணாமலை மேலே போகணும், திரு விஜய்க்கு எதிராக மாறணும் அப்படின்னு திரு ரஜினிகாந்துடைய விருப்பத்தை அண்ணாமலை செயல்படுத்துறாரு. அப்படி எல்லாம் ஒரு பேச்சு உழவு செல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாருங்க ரஜினிகாந்த். என்னன்னா, திரு விஜய்க்கு எதிராக அண்ணாமலையா? ஏன் பிற்காலத்துல வேற யாரும் வந்துடக்கூடாதா? ரஜினிகாந்த் ஒரு நடுநிலையான ஒரு அரசியல்வாதியாக பரிணமிக்க அல்லது செயல்பட விரும்புறதா இருக்கலாம். அவரு நடிகர் தான். ஆனால் அரசியல் கருத்துக்கள் பல சொல்லியிருக்காருல்ல. 96ல வாய்ஸ் கொடுத்தார்ல. திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுத்தது மூலமாகவே ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுத்துட்டார். அதன் மூலமாக ஒரு மகத்தான வெற்றி பெற்றது திமுக தமாக கூட்டணி. ஆனா அதுக்கு பிறகு அவர் கொடுத்த வாய்ஸ் எல்லாம் அவ்வளவா ஈடுபடல. முக்கியமா 98 கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 99லயும் சொல்லல. 2004 மக்களவை தேர்தல வாய்ஸ் கொடுத்தாரு. யாருக்கு அப்படின்னா, அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு. ஆனா அந்த பாஜக அண்ணா திமுக கூட்டணி படுதோல்வி அடைஞ்சதுங்க. அதுக்கப்புறம் வாய்ஸே தரல. ஆனாலும் தலைவர் கட்சி ஆரம்பிப்பாரா, எப்போ ஆரம்பிப்பாரு, இப்போ வருவாரா, அப்போ வருவாரா அப்படின்னு ஒரு பெரிய தொண்டர் படையே காத்துட்டு இருந்துச்சு. அவருடைய ரசிகர்கள் எல்லாம் காத்துட்டு இருந்து காத்தே அவர்கள் எல்லாம் முதுமை அடைந்து விட்டார்கள். இனி இளைஞர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் குறைந்து விட்டது. ரஜினியுடைய புகழ் நிச்சயமாக இன்னைக்கு கூட மங்கல. நிச்சயமா ஒரு சூப்பர் ஸ்டார் தான். இருந்தாலும் கூட திரு விஜயும் அவரும் ஒரு போட்டியான ஒரு திரைப்பட நட்சத்திரங்களாகவே இருந்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினிகாந்த் மிகப்பெரிய அளவுக்கான வசூல் மன்னன், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் தொடர்ந்து பல படங்களை திரு விஜய் மிகப்பெரிய வெற்றி கொடுத்ததால், பல படங்களுக்கு மிகப்பெரிய வசூல் கொடுத்ததால், யார் வசூல் மன்னன் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துருச்சுல்ல. ஏன்னா நல்ல வசூல் கொடுக்கறவங்க தான் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் பெற முடியும். அதுல திரு விஜய் தான் சூப்பர் ஸ்டாரோ அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அது திரு ரஜினிகாந்த் தான். ஆனா வசூல் மன்னனா திரு விஜய் ஆனதன் மூலமாக ஒரு போட்டி இருந்தது மறுக்க முடியாது. சரி, வசூல் மன்னனா இருக்கிறாரா, இருந்துட்டு போட்டு நினைச்ச போது அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு என்ன செய்ய போறாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. நாங்க தான் சொல்லிட்டு இருந்தோம், நிச்சயமாக விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா ரஜினி அப்படி நினைக்கல போல இருக்கு. அந்த மாதிரி நினைக்கல போல இருக்கு. என்ன, நம்ம விட ரொம்ப ஜூனியர், ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற முடியுமா அவரும் நினைச்சிருக்கிறார். அப்படி போற பக்கம் லைட்டா இண்டிகேட் பண்ணிட்டு போனாரு. அவங்க எல்லாம் யாரு திரு விஜய் எதிர்பார்க்கலையோ அவங்க எல்லாம் வாயடைத்து போகும்படி ஒரு நல்ல வெற்றி பெற்று முதல் தேர்தலிலேயே ஆட்சி அமைத்து முதலமைச்சராகிவிட்டார் திரு விஜய்.
ஆனா அவர் ஒன்றும் முதலமைச்சர் ஆவதற்கு தடை ஒன்றும் போடல அப்படின்னு திரு ரஜினி பேட்டி கொடுத்தாருல்ல. அவரு போய் சந்தித்தாரு, அவரை போய் பல அரசியல்வாதிகள் சந்தித்தார்கள். பின்னணியில் அப்படியே ஒரு நெட்வொர்க் உருவாச்சு. இதெல்லாம் வெளியே கசிந்து கொண்டிருந்த செய்திகள். அவ்வளவு கீழ்த்தரமானவனா நான் அப்படின்னு ரஜினி சொன்னாரு. அது மட்டுமில்ல, 2001 வந்திருந்தால் 100% வெற்றி அப்படின்னு சொன்னார்ல. ஆனா நடந்த பிறகுதானே சொல்ல முடியும். இருந்தாலும் கூட அண்ணாமலை வர்றாரு, விஜய் வர்சஸ் அண்ணாமலையில மாத்த நினைக்கிறாங்க. அவருக்கு பின்னால ரஜினியோ, எங்க என்ன ரஜினி என்ன அண்ணாமலை பின்னால் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கணுமா? அண்ணாமலை தன்னுடைய இயக்கத்தை அறிவித்த அதே நாளே திருமதி லதா ரஜினிகாந்த் ஒரு மக்கள் மேடைங்கிற அமைப்பை அறிமுகப்படுத்துறாங்க. அதற்கு பின்னால் ரஜினியோ அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த மக்கள் மேடை அப்படியே பெருசாகி ஒரு அரசியல் கட்சியாகி அடுத்த தேர்தல் ஒரு முக்கிய பங்கு வகிக்குமோ? சந்தேகம் இருக்குல்ல. ஏன் சந்தேகப்படக்கூடாது? ரஜினிகாந்த் எப்படியோ ஒரு வகையில ஒரு அரசியல் சக்தியாக தன்னை நிலைநாட்ட முடியும்னு ஏன் நினைக்க கூடாதுங்க? அவர் சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா? விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார். வந்தது மட்டுமல்ல, திமுக அண்ணா திமுக 2 பேரையும் ரொம்ப ஒரு ஒரு கார்னர் பண்ணிட்டார். புலம்பிக்கிட்டே இருக்காங்க தலைவர்கள் எல்லாமே. திடீர்னு எடப்பாடி சொல்றாரு, நமக்கு தாவேகா எதிரி இல்ல, திமுக தான் எதிரி அப்படிங்கிறார். அப்போன்னா தாவேகா நண்பனோ? அப்படி சொல்ல முடியாது. திமுகவை வீழ்த்த வேண்டும், வாருங்கள் தாவேகாவோடு கை கொடுக்குவோம் சொன்னாலும் சொல்லிடுவாருங்க. அப்போ தாவேகா ஒரு மகத்தான வெற்றி பெற்றிரும். ஏன்னா திமுக அண்ணா திமுக அப்படி சேர்றது அப்படிங்கிறது 2 கட்சி தொண்டர்களுக்கும் பிடிக்கவே இல்லை. ஏதோ உதயநிதி ஸ்டாலின் தான் பிடிச்சது அப்படின்னு சொன்னாங்க. மக்களுக்கு பிடிக்கணும்ல. அது எடப்பாடி உணர்ந்துட்டாரு போல இருக்கு. நாங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எதிர்காலத்துல நிச்சயமாக அவர் தாவேகாவோட அணி அமைத்து அமைச்சராக கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான போலிட்டின்னு சொல்கின்ற இந்த ஒரு தேர்தல் களம் அப்படியே ஒரு ஒரு பிளவுபட்டு இருக்கிற நிலைமையில ரஜினியோடைய வாய்ஸ் மறுபடியும் வருமோ அப்படிங்கிற நினைப்பும் இருக்கு. ரஜினி தன்னுடைய பிராண்டை மிக பெரிதாக ஆக்கி கொண்டு தகுந்த நேரத்தில் குரல் கொடுத்தால் அதற்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று கூட கணக்கு போட்டிருக்கலாம். ஏன்னா 2003 இதே மாதிரி திரு ரஜினிகாந்தோடைய பெயர் பயன்படுத்தக்கூடாது, அவருடைய படம் பயன்படுத்தக்கூடாது, அவருடைய மிமிக்ரி செய்யக்கூடாது, மேடையில் அந்த மாதிரி அவர் மாதிரி நடக்கக்கூடாது, அவருடைய ஸ்டைல்ஸை பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பெரிய சட்ட திட்டங்களே வந்துச்சுங்க. ஆனா இன்னும் கூட பல பல குரல் மன்னர்கள் அவரை போன்ற தோற்றம் கொண்டவர்கள் எல்லாமே அதை மேடைகள்ல செஞ்சிட்டு இருக்காங்க. அதை அலோவ் பண்ணிட்டாங்க மாதிரி தான் இருக்குங்க. ஆனா இந்த சமயத்துல தான் இப்போ அவர் பெயர் பயன்படுத்தக்கூடாது, படம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதன் மூலமாக ராகவா லாரன்ஸ் அப்புறம் அண்ணாமலை இவர்களுக்கு எந்த விதத்திலும் தன்னுடைய பிராண்ட் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கிறார். அதே சமயம் இனி அவருடைய பெயர் பயன்படுத்திக் வருகின்றவர்கள் முதலமைச்சர் திரு விஜய்க்கு சாதகமா ஆகிவிடக்கூடாது. இதெல்லாமே இருக்கு. அதனால சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ரஜினி விஜய்க்கு எதிராகவும் சினிமா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மார்க்கெட் கொடுப்பதற்கு தயாராகவும் எப்போதுமே ஆற்றல் மிகுந்தவராகவும் இருந்த திரு ரஜினிகாந்த் இப்போ அரசியல் ரீதியாகவும் ஒரு செக் வைக்கிறாரோ அப்படின்னு தெரியுதுங்க. நன்றி, வணக்கம்.